வணக்கம் தோழி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் தாய்மை அடைய தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் உடல் உங்ககிட்ட உணர்த்தும் விதமாக உங்களுக்கு தெரியக்கூடிய முக்கியமான அறிகுறிகளை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த அறிகுறிகள் நிறைய பெண்களுக்கு தென்படும். ஸோ இந்த அறிகுறிகள் அடுத்த மாதமே அவங்க கர்ப்பமாகறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. இது மாதிரியான கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஒவ்வொரு பெண்ணுக்குமே கர்ப்பம் தள்ளி போகுதுன்னா அது குறிப்பிட்ட காரணங்களால் இருக்கலாம். அந்த காரணங்கள் சரியாகும் பொழுது, இப்போ பிசிஓடியால் கர்ப்பம் தள்ளி போகுது, தைராய்டுனால கர்ப்பம் தள்ளி போகுது, இல்லை எதுவுமே இல்லை காரணமே தெரியாமல் கர்ப்பம் தள்ளி போகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகும் இல்லையா? ஸோ இது நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் நமக்கு குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு சூழல் நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னு தான் அர்த்தம். இதையும் தாண்டி மூணாவது ரகம் இருக்குது. அதாவது குழந்தை எதனால் தள்ளி போகுதுன்னே தெரியல, ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் அறிகுறி இவ்வளோ நாள் உங்களுக்கு இர்ரெகுலராக இருந்த பீரியட் லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக கரெக்டாக அந்த டேட்லேயே வரும். அந்த டேட்லேயே வரும், அப்படி இல்லாட்டி அந்த டேட்டுக்கு முன்னாடி வரும், ஆனால் தள்ளி போகவே போகாது. சிலர் சொல்லுவாங்க தள்ளி போய் தான் நமக்கு கரு தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி தள்ளி போயிட்டே இருக்குன்னா இன்னும் உங்களுக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளமோ இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளமோ சரியாகலன்னு தான் அர்த்தம். எப்போ நமக்கு இந்த பிசிஓடி இர்ரெகுலர் ப்ராப்ளம் சரியாகுதோ அதுதான் சரியான தருணம் நீங்கள் கர்ப்பம் அடைகிறதுக்கு. ஒரு 2 மந்த்ஸாக பார்க்குறேன் கரெக்டாக தான் வருது, இர்ரெகுலர் பீரியட் சரியாயிடுச்சு போலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கர்ப்பம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓவலேஷன் டைமில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிரும். அடுத்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்துக்கிட்டு இருந்த வேலைகளை சுருக்கமாக செய்கிறீங்க, ரொம்ப ஈஸியாக உங்களால் செய்ய முடியுது, ரொம்ப டயர்டால் நீங்கள் ஃபீல் பண்ணல, ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஈஸியாக நான் வேலைகளெல்லாம் முடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டாவது அறிகுறியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், மனநல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இதனால் தள்ளி போய்கிட்டு இருந்த இந்த கருவானது இப்போ அது எல்லாமே சரியாகி நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுடைய உடல் கர்ப்பமடைய தயாராக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தும் இன்னொரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். அடுத்த அறிகுறி, இதுதான் மூணாவது முக்கியமான அறிகுறி. உங்களுக்கு ஓவலேஷன் டைம் எப்போன்றத டாக்டர் சொல்லாமலேயே உங்களாலேயே ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் வீட்டில் இருந்தே. என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் சிம்டம்ஸ் ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா 100% உங்களுடைய உடல் ரொம்ப ரொம்ப தயாராக இருக்குது, உங்கள் யூட்ரஸ் ஒரு கருவை தாங்கக்கூடிய அளவிற்கு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஓவலேஷன் சிம்டம்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு 3 முக்கியமான சிம்டம்ஸை சொல்கிறேன். இது உங்களுடைய பீரியடோட மிடில் சைக்கிளில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஓவலேஷன் சிம்டம்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னா அந்த மாதம் உங்களுக்கு கரு தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் உங்களுடைய அடிவயிற்று பகுதியில் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் ஒரு ஷார்ப் பெயின், அதாவது லைட்டாக எறும்பு கடித்த மாதிரி இல்லை சின்ன ஊசியில் லேசாக குத்தின மாதிரி ஒரு லைட் பெயின் ஒரு சில மணி துணிகள் மட்டும் இருக்கும். அதாவது ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை 20 மினிட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே அந்த பெயின் இருக்காது. இது உங்களுடைய ஓவலேஷனுக்கான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். ரெண்டாவது வெள்ளைப்படுதல். இது முட்டையோட பச்சை வெள்ளைக்கரு எப்படி நமக்கு கிளியராக பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இந்த திரவம் எதுக்காக ஓவலேஷன் டைமில் கரெக்டாக சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வஜைனலில் இன்செக்ட் பண்ணக்கூடிய அந்த விந்தணுக்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நீந்தி சென்று கருமுட்டையை அடையிறதுக்காக பெண்கள் உடலில் இயற்கையாகவே அந்த ஓவலேஷன் டைமில் சுரக்கக்கூடிய திரவம் தான் அது. கருமுட்டையானது விந்தணுக்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த நாட்களில் மட்டும்தான் இந்த திரவம் வெளிப்படும். மற்ற நாட்களில் வெள்ளைப்படுதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடர்த்தியாக வெண்மை நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஓவலேஷன் டைமில் மட்டும் ரொம்ப கிளியராக இருக்கும். மூன்றாவது அறிகுறி, உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறது. அந்த டைமில் மட்டும் உங்கள் பார்ட்னர் கூட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது. ஸோ இந்த 3 அறிகுறியுமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது உங்களுடைய ஓவலேஷன் டைம்னு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அந்த மாதமே கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்.
அடுத்தது வெயிட் வந்து லாஸ் ஆகியிருப்பீங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து அந்த இடுப்பை சுற்றி இருந்த சதைப்பகுதி வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோடய இடுப்பு பக்கத்தில் இருந்த சதைலாம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. ஒரு வேளை அது நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்னால கூட இருக்கலாம். ஆனால் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொப்பை பகுதி குறைஞ்சது அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு கரு உண்டாகிறதுக்கு தடையாக இருந்த பிரச்சனைகள் வந்து நீங்கிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய அந்த இடுப்பு சதை குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த மாதம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் வந்து ஸ்கின்ல திடீர்னு ஒரு க்ளோ ஃபீல் பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய 20ல இருந்த அந்த க்ளோ உங்களுக்கு திரும்பி வந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. லாஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் வந்து அதிகமாக இருந்தது. அங்கங்கே வந்து பிக்மெண்டேஷன் இருந்தது. ஆனால் இந்த மந்த் எதுவுமே பண்ணலை. ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து பிரைட்டான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக ப்ராப்பராக வந்து செயல்படுது. இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக ஓவுலேஷன் நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது அந்த மாதமே கருத்தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே போல் காரணம் இல்லாத நேரத்தில் அடிவயிறு வலிலாம் இல்லாமல் இருக்கீங்க. எதுவுமே இல்லை, பீரியட் டைமும் இல்லை, ஓவுலேஷனும் இல்லை, ஆனால் எனக்கு வந்து அடிவயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய தோழிகளுக்கு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனையை வந்து இப்போ இந்த ஒரு 2 மாதமாக எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு அடிக்கடி வந்து அடிவயிறில் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா இதுவும் உங்களுடைய கரு தங்கிறதுக்கு உங்கள் கருப்பை தயாராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அடிவயிற்று வலி சம்மந்தமே இல்லாத நேரத்தில் வருதுன்னா ஒன்று உடல் சூடு காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி எங்கேயாச்சும் நீர்க்கட்டிகள் வந்து இருந்திருக்கலாம். ஸோ சில சமயத்தில் நீர்க்கட்டிகளும் இந்த உடல் சூடும் வந்து அதுவாகவே தன்னுடைய பலத்தை வந்து குறைச்சிக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வஜைனல் ட்ரைனஸ். நிறைய பெண்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் வந்து அந்த வஜைனல் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இந்த வஜைனல் ட்ரைனஸ் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணோம்னாலும் எவ்வளோ ட்ரை பண்ணோம்னாலும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வஜைனலில் நமக்கு சுரக்கக்கூடிய திரவம் வந்து சரியான அளவில் சுரக்கணும். அது வந்து அளவுக்கு அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான், இல்லை சுத்தமாக சுரக்காமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் வந்து நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி தான் போகும். ஸோ இந்த வஜைனல் ட்ரைனஸ் இல்லாமல் ரொம்பவே நார்மலாக இருக்குது உங்களுடைய வஜைனா அப்படின்னா இதுவும் வந்து நீங்கள் கருத்தரிக்க தயாராக இருக்கிறத உணர்த்தும் ஒரு அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய தோழிகள் வந்து ஓவுலேஷனில் இணையும் போது கூட ரொம்ப பெயினாக இருக்குக்கா, எனக்கு வந்து அந்த ஃப்ளூயிடே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக அந்த ஃப்ளூயிட் வருது அப்படின்னா இது கருத்தரிக்க தயாராக இருக்கிறத உணர்த்தும் ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். அந்த வஜைனல் ஃப்ளூயிடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.